என்ன ஆச்சு இந்த சாண்ட்ராவுக்கு? சாண்ட்ராவினுடைய அந்த அற்புதமான ஒரு ஆக்டிங்கால தான் 2 பேரும் வெளியேறுனாங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. அதுக்கு வந்து எரியிற எண்ணெயில பெட்ரோல ஊத்துற மாரி நம்ம சபரி அண்ட் விக்கல் விக்ரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆடட் அட்வான்டேஜா இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து மயங்கினார் நம்ம விஜய் சேதுபதி. ரெட் கார்ட வந்து ஒரு மிகப்பெரிய மாஸாக குடுத்தார். என்ன விஜய் சேதுபதி, நீங்க அவ்ளோ மாஸாக குடுத்த ரெட் கார்ட இவங்க வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அ ஐ அம் ரியலி மிஸ் பார்வதி அப்படிங்கிறாங்க. இந்த வீடே மிஸ் பண்ணுதாம் பார்வதி அண்ட் கமருதீன. அப்படின்னு யார் சொல்றதுங்க? இவங்களுக்காக தானே குடுத்தீங்க. இவங்களே சொல்றாங்க. அ அதுக்கு அடுத்தது வந்து பார்வை வந்து தனது தங்கையாகத்தான் அவங்க பார்த்துருக்காங்கங்க. அது வந்து உண்மையாம். இன்னொன்னு வந்து பார்வதி மன்னிப்பு கேட்கும்போது அவங்க காதுல ஏதோ விழுந்திருக்கு. அது வந்து அந்த பார்வதி இல்லையாம். அ அவங்க பார்வதியா இருந்தா வந்து கட்டி புடிச்சு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருப்பாங்களாம். இவங்களும் வந்து அவங்க வெளியில போம்போது அப்படியே பார்த்துருக்காங்களாம். அ இவங்களுக்கும் போய் ஒரு கட்டி புடிச்சு வழி அனுப்பணும்னு தோணிச்சாம். ஆனா என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோன்ட்டு இவங்க அப்படியே அங்கேயே இருந்தாங்களாம். இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. நீங்க கதை அமைச்சீங்கன்னா, திரைக்கதை அமைச்சது நம்ம விக்கல். விக்கல் விக்ரம் இதுவரையும் நெறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு கதை அமைச்சேன், கதை அமைச்சேன்னு சொன்னான். ஆனா அந்த ஆளு கதை அமைச்ச ஒரே இன்சிடென்ட் இந்த கார் இன்சிடென்ட் தான். சரி நல்லா இருங்க. நாங்க மொத்தம் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. இன்னும் 2 நாள் தானே ஜாலியா இருந்துட்டு போங்க நீங்க. வேற என்ன பண்றது?